Daily. Taste the Daily. திமுக 2026 தேர்தலுக்கு தயாராகும் விதமாக 234 தொகுதிகளையும் 8 மண்டலங்களாக பிரித்து மண்டலம் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார். அதில் ராசா, தங்கம் தென்னரசு, கனிமொழி கருணாநிதி, சக்கரபாணி, செந்தில் பாலாஜி, KN நேரு, வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 3 மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் டி நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைமையினால் அமைக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் வந்திருந்தனர். அவர்களுக்கு தொகுதியில் நடைபெறும் உட்கட்சி பிரச்சனை தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள், அவர்கள் பணி உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது என்பது குறித்து அச்சடிக்கப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டது. அதில் தொகுதி பார்வையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் அனைவரும் தங்கள் மாவட்ட செயலாளர் பற்றியும், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி செயலர்கள் பற்றியும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றியும், அவர்களுடைய கட்சி நடவடிக்கை குறித்தும் விண்ணப்பம் பூர்த்தி செய்து அதை ராசாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்ட ராசா வரும் தேர்தலில் திமுக 200 தொகுதியில் வெற்றி பெறும், அதற்காக கடுமையாக பணியாற்றுங்கள் என்றும், கோஷ்டி பூசல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் ஒத்துழைப்போடும் ஒற்றுமையாகவும் இந்த தேர்தலை சந்திப்போம் என்றும் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் நிர்வாகிகளுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருப்பதால் அதற்கு பஞ்சாயத்து செய்து வைப்பதுதான் மண்டல பொறுப்பாளர்கள் முதலில் கையில் எடுத்திருக்கும் வேலையாம். முதலில் பிரச்சனையை சரி செய்துவிட்டால் அடுத்து வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேலை பார்க்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறார்களாம் மண்டல பொறுப்பாளர்கள். Taste the Daily.